வணக்கம். அதாவது ஒரு அன்பர் போன பதிவில் சொல்லியிருந்தார், இந்த பதிவில் தான் ஜாயினில் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னார்னா, இந்த மாதிரி இறைவன் வந்து உலகுள்ளேயே இருக்காருன்னு சொல்கிறீங்க, நமக்குள்ளேயே. அது வந்து உடலில் நிறைய அழுக்குகள் இருக்கும், அந்த மாதிரி நம்ம சுத்தமாக இருக்க மாட்டோம், குளிக்க மாட்டோம். அப்போ வந்து இறைவன் எப்படி அழுக்கான ஒரு உடம்புல தங்குவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து அந்த கோட்பாடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லைங்க. அதாவது நம்ம வந்து மனசில் அழுக்கு இல்லாமல் இருக்கணுங்க. மனசை வந்து நீட்டாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும். மற்றவங்களை வசைப்படாமல், மற்றவங்கக்கிட்ட நெகட்டிவிட்டியாக பேசாமல், அப்புறம் தெய்வத்தை பற்றி பேசுகிறது, இல்லை ஒரு பாசிட்டிவிட்டியாக பேசுகிறது. அப்புறம் மற்றவங்களுக்கு வஞ்சனை செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. மற்றவங்க முன்னேறிட்டாங்களே அப்படின்னு பொறாமப்படக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போட்டி பொறாமை தான் அதிகமாகிட்டே போகுது. இவன் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டானா நம்ம நல்லா இதை விட சம்பாதிக்கணும். இவன் 100 சம்பாதிச்சிட்டா நம்ம 1000 சம்பாதிக்கணும். அவன் 1000 சம்பாதிச்சிட்டா நம்ம 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு. அப்புறம் வந்து நகை ஜுவல் வந்து இவன் 5 பவுன் வச்சுருந்தானா நான் வந்து 10 பவுன் சேர்த்துவேன். அவன் 10 பவுன் வச்சுருந்தா நான் 20 பவுன் சேர்த்துவேன். இப்படி நீங்கள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி மன அழுக்குகள், மனசுக்குள்ளே ஒரு வஞ்சனை, பொய், பொருட்டு, பொறாமை, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களோட மனசில் தான் வந்து சாமி வந்து தங்குறதுக்கு தயங்கும். நார்மலான பர்சன்ஸ் கிட்ட சாமி கண்டிப்பாக வந்து தங்குங்க. நீங்கள் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாம். ஒரு 48 நாள் சாமியை நினச்சி ஏதோ ஒரு நேரம் சாமியை கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். எப்படின்னா, கனவுல வந்து ஏதாச்சும் பேசும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பாசிபிள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 48 நாள் கூட வேண்டாங்க. அதாவது ஹிந்துஸில் தான் வந்து 48 நாள் ஒரு மண்டலம் எதையுமே வந்து 48 நாள் ஃபாலோ பண்ணால் சரியாகுங்குவாங்க. ஆனால் வந்து மற்ற கம்யூனிட்டியில் வந்து 30 நாள், சரி 1 மந்த்துன்னு வச்சுக்கோங்க. 1 மந்த் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நேரம், எந்த நேரம் கும்பிட்றீங்கிறது முக்கியம் இல்லை. காலையில் அதிகாலையில் 5 மணிலேருந்து நைட்டு ஒரு 9 மணிக்குள்ளே உங்களால் எப்போ முடியுமோ ஒரே டைமை கும்பிட்டுவாங்க, ஒரே முறையாக கும்பிட்டுவாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஒரு தெய்வத்தோட துதி குளிச்சுட்டு நீட்டாக உட்காந்து பாடுறீங்கன்னா, அது ஒரு 10 நிமிஷம் பாடுறீங்கன்னா, அதே மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு 10 நிமிஷம் பாடுங்க. இப்படியே வந்து ஒரு 30 நாள் செய்யுங்களேன். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லதாக நடக்கும். நீங்கள் எங்கிட்டே வந்து சொல்லுவீங்க, நீங்கள் சகோதரி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நோய் தீர்ந்துச்சு, இல்லாட்டி ஒரு மன கஷ்டங்கள் விலகிச்சு, ஸ்ட்ரெஸ் நீங்கிச்சு, இல்லாட்டி ஒரு ஒரு காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஒரு பணம் கிடச்சிது, அப்படி இந்த மாதிரி சொல்லுவீங்க. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருந்தது, வெளியூருக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குது, ட்ராவல் பண்ணி அது என்னால் முடியல அப்படிங்குவீங்க. அந்த கஷ்டம் தீரும். ஒரு அளவுக்காவது அதில் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து நம்பி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து ஒரு தெய்வம் இருக்குன்னு நம்புங்க. தெய்வத்தை நான் வந்து இப்படி நான் சொல்ல வரலைங்க. உருவம் இருக்குது, தெய்வம் வந்து சிவன் தான் தெய்வம். அவர் வந்து இது கழுத்தில் பாம்பு இருக்கும், தலையில் நிலாப்பெற வச்சுருப்பார், கங்கை வச்சுருப்பார், கொண்டை போட்டிருப்பார், உத்ராட்சம் அணிஞ்சிருப்பார், அதுதான் சாமி அப்படின்னு நான் சொல்லலை. அதே மாதிரி முருகர், அவர் வந்து வேல் வச்சுருப்பார், மயில் வச்சுருப்பார், எல்லாம் வச்சுருப்பார், நிற்பார், 6 முகம் இருக்கும் அவருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. நீங்கள் எந்த தெய்வம்ங்கிறது வந்து உருவம் இருக்கலாம், உருவம் இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அதாவது முருகர் தான் தெய்வம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சிவன் தான் தெய்வம் அப்படிங்கிறாங்க, சில பேர் வந்து ஜோதி தான், அதாவது தீபத்தோட ஜோதி தான் வந்து தெய்வமாக நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து நாங்கள் அதுக்கு உருவமே இல்லை, ஒரு ஒளி தான் தெய்வம் அப்படிங்கிறாங்க. நான் எதையுமே வந்து சாமி இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரலைங்க. ஆனால் வந்து நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? சூரியன் எப்படி உதிக்குது, நிலா எப்படி உதிக்குது, அதெல்லாம் நம்மளோட முயற்சியிலையா வந்து நம்மளாக போய் சூரியனை உருவாக்குறோம், இல்லை நிலாவை உருவாக்குறோம்? மழை எப்படி பெய்யுது, காற்று